ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கு. ஏன்னா இந்த வாரம் எபிசோடோட எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா ஸோ நான்வெஜ் சமையல் அப்படின்றத சொன்ன உடனே எனக்கு சிவாங்கியோட நினப்பு தான் வந்தது. நான்வெஜ்ஜே சாப்பிட்டது கிடையாது. சிவாங்கி எப்படி நான்வெஜ்ஜை டேஸ்டே பண்ணாம சமைக்க போறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த நான்வெஜ்னு சொன்னதுக்கப்புறம் அந்த நான்வெஜ் கூட உங்க இஷ்டத்துக்குலாம் சமைக்க முடியாது. அந்த நான்வெஜ்ஜை செலக்ட் பண்றது கூட ஒரு ரோலிங் வீல் இருக்கு. அந்த வீல்ல 6 டிஷ் இருக்கு. அந்த 6 டிஷ்ல எது வருதோ ஸோ ஒரு என்னன்னா மட்டன் லிவர், மட்டனு, லாப்ஸ்டரு, அப்புறம் ஸ்குவிட், ப்ரான்ன்ற மாதிரி 6 டிஷ் இருக்கு. ஸோ அதை வந்து கோமாளி போய் எதை செலக்ட் பண்றாங்களோ அந்த 6 பேருக்கு 6 டிஷ் போகும் இந்த ஒரு பக்கம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக வந்திருக்காங்க. அதுல சிவாங்கி சார்பில் கோமாளி செலக்ட் பண்றதுக்கு பதில் ஐஸ்வர்யா ராஜேஷ் செலக்ட் பண்ணும்போது ஸ்குவிட் வந்துருது. சிவாங்கி எப்படி அந்த ஸ்குவிட்டை வந்து டேஸ்ட் பண்ணாம நான்வெஜ் தெரியாம ஒரு நான்வெஜ் சமைக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இதுல புகழ் மற்றும் ஷெரீனுக்குள்ள ஏதோ ஒரு விவாதம் மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம எபிசோட பார்த்தா தெரியும். பட் தங்கதுரையை வச்சு நான் எப்படி மீன் சமைக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஷெரீன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அடுத்த ப்ரோமோல அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து நம்ம விசித்ரா வின் பண்ணிடுறாங்க. விசித்ரா வின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ எப்பவுமே அந்த டாஸ்க்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எடுக்கணும். அவங்களுக்கு தேவைப்பட வேண்டிய டிஷ் என்னன்னா மட்டன். பட் அந்த மட்டன் யாருக்கிட்ட போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சுஷ்டி கிட்ட போயிருக்கு. ஸோ அந்த சுஷ்டி மட்டன் கிட்ட போனதுக்கு அப்புறம் சுஷ்டி மட்டன் அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயிறாங்க. ஏன்னா 3வது வாட்டி என்கிட்டயே வரீங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா சுஷ்டியும் ஆசைப்பட்டு எடுத்தது மட்டனு, புகழ் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு போல ஷோ. ஸோ இப்போ வந்து அந்த மட்டன் மாத்திரன்னு ஒரு பக்கம் அல்ற மாதிரி போயிட்டு எல்லாம் உன்னாலதான் புகழ் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. பட் சுஷ்டியை நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஆசைப்பட்டு கிடைச்ச விஷயத்தை திடீர்னு வந்து மாத்தி விடுறது அப்படின்ற போது அவங்க கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்குது. பட் எனிவே இது ஒரு காம்படிஷன் ரவுண்டு. ஸோ அதை கொஞ்சம் டஃபா தான் போக போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிவாங்கி அதை எப்படி சமைச்சு முடிப்பாங்க அப்படின்றத உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க.